காரணமான காவல்துறையை 4 மாதத்துக்கு முன்பாக அஜித்குமார் அவர்கள் மடப்புறத்தில் இதே போல காவல் மரணம் நடந்திருக்கிறது. ஆனால் காவல்துறை, தமிழக அரசு இதுவரை அவர்கள் மீது, காவல்துறை மீது கொலை வழக்கு பதிவு செய்யவில்லை என்றால் மிகப்பெரிய போராட்டத்தை தமிழகம் முழுவதும், மதுரைக்குள்ளையும் சரி, மதுரை மாவட்டத்திலும் சரி, உளவுத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், ஒடுக்கப்பட்ட சமூகங்களை சேர்ந்தவர்கள் யாருமே இல்லை. நேற்றைய தினம் மதுரை வண்டியூர் யாகப்பா நகரிலே தினேஷ்குமார் என்ற 30 வயது இளைஞர் அண்ணா நகர் காவல்துறையினர் காலை 5 மணிக்கு விசாரணை என்ற பெயரிலே அழைத்து சென்று வாகனத்திலே அவரை அடித்து துன்புறுத்தி அருகில் இருக்கிற வண்டியூர் கண்மாயிலே அவருடைய உடலை வீசி அவருடைய குடும்பத்தாருக்கு நாங்கள் விசாரணை செய்கிறோம், நீங்கள் வாருங்கள் என்று அழைத்து, பின்பு நாங்கள் அவரை வெளியில் அழைத்து டீ குடிப்பதற்காக அனுப்பினோம். அவர் ஓடி தற்கொலை செய்து கொண்டார் என்று வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள். காவல்துறை திட்டமிட்டே தினேஷ்குமாரை அடித்து கொலை செய்திருக்கிறது. தொடர்ச்சியாக தமிழகத்தில் பட்டியலின மக்கள் மீது இதை போன்ற காவல் மரணங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. கடந்த 3-4 மாதத்துக்கு முன்பாக அஜித்குமார் அவர்கள் மடப்புறத்தில் இதே போல காவல் மரணம் நடந்திருக்கிறது. ஆனால் காவல்துறை, தமிழக அரசு இதுவரை இந்த காவல் மரணத்தை தடுத்து நிறுத்துவதற்கோ, இதே போன்ற நிகழ்வை நிகழாமல் இருப்பதற்கோ எந்த விதமான வழியும் செய்யாமல் தொடர்ந்து இதுபோல நடந்து கொண்டிருக்கின்றது. இங்கே இருக்கிற உளவுத்துறை அதிகாரிகள், ஏசி தலைமையிலான உதவித்துறை அதிகாரிகள் இதுபோல பட்டியலின இளைஞர்களை விசாரணை என்ற பெயரிலே துன்புறுத்தி வருவதாக இங்கே இருக்கிற இயக்கங்களும், இங்கே இருக்கிற ஜனநாயக சக்திகளும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். காவல்துறை, தமிழக அரசு உடனடியாக அண்ணா நகர் காவல்துறை அதிகாரிகள் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்ட தினேஷ் குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இப்பொழுது இங்கே இருக்கிற சமூக இயக்கங்கள், முற்போக்கு இயக்கங்கள் அனைவரும் அதற்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இழப்பீட்டுத் தொகையும் அரசு வேலையும் உடனடியாக தமிழக அரசு வழங்க வேண்டும். அவர்கள் மீது, காவல்துறை மீது கொலை வழக்கு பதிவு செய்யவில்லை என்றால் மிகப்பெரிய போராட்டத்தை தமிழகம் முழுவதும் பட்டியலின மக்களை, தலைவர்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்று நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்ல, அதாவது நியாயமான நீதி கிடைக்க வரை அந்த உடலை நாங்கள் வாங்குதில்லை. அந்த குடும்பத்திற்கு உரிய நிவாரணம், இழப்பீடு கண்டிப்பா கொடுக்க வேணும். அரசு வேலை கொடுக்கணும். அஜித்குமார் படுகொலையில் எப்படியெல்லாம் அரசு நடவடிக்கை எடுத்ததோ அதுபோல நடவடிக்கையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். மதுரைக்குள்ளையும் சரி, மதுரை மாவட்டத்திலும் சரி, உளவுத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், ஒடுக்கப்பட்ட சமூகங்களை சேர்ந்தவர்கள் யாருமே இல்லை. காவலர்கள் உட்பட உயரதிகாரிகள் யாருமே இல்லை. தொடர்ந்து மதுரை மாவட்டங்களில், பல்வேறு மாவட்டங்களில் தான் நடக்குது. இந்த தகவலை முறையாக அரசுக்கு தெரிவிப்பதும் அல்லது உயரதிகாரிகளுக்கு தெரிவிப்பதும் தவறான தகவலை தெரிவிக்கிறாங்க. அதனால அவர்களை எல்லா சமூகங்களும் இருக்கின்ற மாதிரி உளவுத்துறை அதிகாரிகளை மாற்றணும்.